இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் அறிந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் அறிந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். பாருங்கள், கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். பாருங்கள், கூடுங்கள், அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் அறிந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வீழ்ச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவர் விளைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். பாருங்கள், கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். பாருங்கள், கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் வளர இதயம் அறிந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Stein Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching this same. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்பதற்காக இந்த காலை நேரத்திலே அன்னையினுடைய ஆலயத்தை தேடி வந்து அன்னையோடு இணைந்து இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்காக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பேசும் உம் அடியவன் நான் கேட்கின்றேன். சாமுவேலினுடைய ஈடு இணையற்ற ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் 1 சாமுவேல் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாம் காண்கின்றோம். நம்முடைய கடவுள் நம்மோடு பேசுகின்ற கடவுள். இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு எந்நாளும் உறவாடுகின்ற ஒரு கடவுள். அவர் வெறும் ஜடமோ உயிரற்ற ஒரு பொருளோ அல்ல.
எனவே இறை மாத்தின் வழியாக நம்மோடு எந்நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே எலியாவின் மூலமாக இத்தகைய உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இஸ்ராயல் மக்கள் உண்மையான தெய்வத்தை மறந்து வேற்று தெய்வத்தை அவர்கள் தொழுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வருகிறது. அப்பொழுது எலியா இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்களை நோக்கி இப்படியாக அழைக்கின்றார். என் அருகே நீங்கள் வாருங்கள் அப்படிங்கிற ஒரு இறை வார்த்தை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். என் அருகே வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலே அர்த்தம் ஆழமாக புதிந்திருக்கிறது. இஸ்ராயல் மக்களை அழைத்த எலியா அங்கு இடிந்து கிடந்த ஒரு பலிபீடத்தை செப்பனிட்டார். இடிந்து கிடந்த ஒரு பலிபீடத்தை மீண்டும் கட்டி எழுப்பி அதிலே வாழுகின்ற கடவுள்தான், இஸ்ராயலின் கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அவர்களுக்கு எண்பிக்கின்றார். அதே போன்ற ஒரு நிகழ்வை தான் இன்று பலிபீடத்துக்கு முன்பாக இந்த திருப்பலியிலே நாம் காண்கின்றோம். ஒரு குருவானவர் திருப்பலியின் பொழுது வாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு இறை மக்களையும் இந்த பலிபீடத்திற்கு அழைக்கின்றார். எப்படி அந்த இடிந்து கிடந்த ஒரு பலிபீடம் இஸ்ராயல் மக்களின் ஒரு பாவத்தின் அடையாளமாக அமைந்திருந்ததோ, அதே போன்று குருவானவர் நம்மையும் நம்முடைய பாவத்தினால் இடிந்து கிடக்கின்ற இந்த பலிபீடத்தை மீண்டும் அழகுபடுத்தி மீண்டுமாக செப்பனிட்டு மீண்டுமாக கட்டி உருவாக்கி அதில் இயேசுவுடைய இறை பிரசனத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே இந்த காலை நேரத்தில் இந்த பலிபீடத்துக்கு முன்பாக உங்களை அழைக்கின்றார். எனவே என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படி நெருப்பின் வடிவமாக அந்த பலிபீடத்திலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்ததோ, இந்த பலிபீடத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவினுடைய இறை பிரசனம் நம்மை எந்நாளும் பாதுகாத்து வருகிறது. அவருடைய பரிசுத்த உடலும் அவருடைய இரத்தமும் இந்த பலிபீடத்திலே நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த பலிபீடம் என்ற இந்த அற்புதமான இந்த அடையாளத்திலே நம்முடைய பாவங்களால் நாம் இந்த பலிபீடத்தை நாம் உடைத்து போயிருந்தோம் என்றால் மீண்டுமாக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடி இந்த ஒப்பற்ற திருப்பலின் வழியாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எனவே இந்த மேன்மைமிக்க திருப்பலியை நாம் தகுதியான நிலையோடு கொண்டாடும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவம் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய்வாக்கினரையும் கார்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவரையும் சென்று, எத்தனை நாள் இருமணத்தோராய் தத்தளித்து போகிறீர்கள்? ஆண்டவர் தம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கின் அருள், நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன். பாகாலின் பொய்வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும், ஆனால் நெருப்பு வைக்கல் ஆகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன், நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள், நானும் ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மையான கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய்வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள், ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினார். ஆனால் எக்குரலுக்கும் செவிசாய்க்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகல் ஆயிற்றே. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம், ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறமாய் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டு இருக்கலாம். அவன் விழித்தெழுந்த வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினார். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை, கவனிப்பர் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் மக்கள் என்றும் ஆண்டவர் யாக்கோப்புக்கு உரைத்திருந்த பொருட்டு அவர் வழிவகுத்த குளங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டினார். அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உழவுக்கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காலை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார் அவர். 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பணி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரேல் என்பவரின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் வாக்கின்படி செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தருளும்.
நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவார் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்புக்கு கீழே இறங்கி அந்த எரிபலியின் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்து, இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 16. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீரே என் தலைவர், நீரே என் கடவுள், உம்மை அன்றி செல்வம் எனக்கு இல்லை. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் நீரே உரிமை சொத்தானீரே, உம் திருமுன்னிலையில் பகிர்ந்து தந்தவரே. இனிமையானதை பரிசாய் தந்தவரே, இரவும் பகலும் என்னை காப்பவரே. இனிமையானதை பரிசாய் தந்தவரே, இரவும் பகலும் என்னை காப்பவரே. அக்களிப்பேன் அகமகிழ்வேன், அக்களிப்பேன் அகமகிழ்வேன். இன்னருகில் நீரும் இருப்பதனால் இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீரே என் தலைவர், நீரே என் கடவுள், உம்மை அன்றி செல்வம் எனக்கு இல்லை. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். Alleluia, 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 alleluia. Alleluia, alleluia. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும்.
உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 17 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகள் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மீண்டுமாக ஆண்டவர் மற்றொரு நாளை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக இது அந்த அன்னையினுடைய ஆலயத்திற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். எனவே அன்னையினுடைய ஆலயத்திலே பெரும் மகிழ்ச்சியோடும் பெரும் எதிர்பார்ப்போடும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெறுவதற்காக நாம் செபித்து கொண்டிருக்கிறோம். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4வது அதிகாரம் 12வது திருவசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இறை ஆசீர்வாதம் யார் வாசிக்கின்றார்களோ அவர்களுக்கும், அதே போன்று இறை வார்த்தையை பற்றி நீங்கள் கேள்விப்படுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது அதே இறை வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அமைகிறது என்பதனை இன்றைய இந்த இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் பேசுகின்ற இந்த பேச்சு, நாம் பேசுகின்ற இந்த உலகத்திலே பேசுகின்ற வார்த்தைகள் ஒரு நாள் அழிந்து போகலாம், காலங்களுக்கு பிறகு அது மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் ஒரு பொழுதுமே அழியாது என்று சொல்லி இயேசு இன்றைய நற்செய்தியிலே நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய திருச்சட்டம், ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய மறைநூல், ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய இந்த விவிலிய வார்த்தைகள் ஒரு பொழுதுமே அழியாது, யாரும் அதை அழிக்க முடியாது, ஒரு சிற்றெழுத்து கூட அழிக்க முடியாது என்பதனை ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு உறுதிப்படுத்துகிறார். என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்திலே ஒரு சுபகாரியம் நடக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்வோம்? அந்த சுபகாரியத்திற்கு நம்முடைய உற்றார் உறவினர்களை நாம் அழைப்போம். செல்போன் மூலமாகவோ அல்லது பத்திரிகையின் மூலமாகவோ நேரடியாகவோ நாம் அழைக்கின்றோம். அவர்களும் அந்த சுபகாரியத்திற்கு வந்து அந்த காரியத்திலே அவர்கள் பங்கெடுக்கிறார். அதே போன்றுதான் இன்று நாம் ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவரே என்னோடு வாரும் என்று சொல்லி அழைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய அழைப்பு விசுவாசம் உண்மை உள்ளதாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடையே வந்து நமக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்கிறார். நாம் பேசுகின்ற பொழுது அப்போ என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு வீடானது கட்டப்பட வேண்டும் என்றால் நாம் யோசிக்கின்றோம். அந்த வீடு எப்படி கட்டப்பட வேண்டும், நல்லது ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்கிறோம்,
நல்ல சிமெண்டை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், நல்ல மணலை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், வலிமையான கம்பிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். எனவே அந்த வீடு நன்றாக கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அடித்தளத்தை நாம் இடுகின்றோம். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு நற்செய்தியிலே 7வது அதிகாரம் 24வது திருவசனத்திலே, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வீடு இறை வார்த்தையினால் கட்டப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். இறை வார்த்தையின் அடிப்படையிலே உன்னுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அழகான ஒரு உவமையை சொல்கின்றார். என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் யார் என்றால், தன்னுடைய வீட்டை பாறையின் மீது கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்கள். மழை பெய்தது, மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது, அதன் மேல் மோதியும் அது விழவில்லை. இன்றுவருடைய குடும்பம் இறை வார்த்தையினால் கட்டப்படுகின்ற பொழுது, அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு சோதனைக்கும் வருகின்ற பொழுது அது விழாது, அந்த குடும்பம் அழியாது என்பதனை ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்கின்றார். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டும் இருக்க வேண்டாம். யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகத்திலே இந்த வார்த்தையை சொல்வார், இறைவாக்குகளை கேட்கின்றவர்களாக மட்டும் நீங்கள் இருந்து விடாதீர்கள். காரணம் என்ன? இந்த நிறைய பேர் இறை வார்த்தையை கேட்குறோம். செல்ஃபோனில் உள்ள போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பட்டனை தட்டுகின்ற பொழுது அங்கே நிறைய பிரசங்கங்கள், நிறைய இறை வார்த்தைகள் கொட்டி கிடைக்கின்றது. அதை கேட்கின்றவர்களாக மட்டும் இருக்காமல் மாறாக அதை செயல்படுத்துகின்றவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கேட்டு ஏமாந்து போக வேண்டாம் என்று சொல்கிறார். உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இறை வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது, அதன்படி செயல்படுகின்ற பொழுது விண்ணரசிலே நாம் தான் பெரியவர் என்பதனை ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக தெளிவுபடுத்துகிறார். அப்பனுடைய குடும்பம் இறை வார்த்தையினால் கட்டப்படவில்லை என்றால் அது எப்படி இருக்கும்? மணல் மீது கட்டிய ஒரு அறிவிலிக்கு ஒப்பாகும். எனவே அந்த குடும்பம் சீரழிந்து போகும், அழிந்து போகும் என்பதனை ஆண்டவர் இந்த இறை வார்த்தை வைத்து நமக்கு சொல்கிறார். அப்ப இந்த இறை வார்த்தையை முழுவதுமாக கேட்டு அதன்படி நடந்தவர்கள் யார் என்று சொல்லி காண்கின்ற பொழுது, அன்னை கன்னிமரியாளை இயேசு ஆண்டவர் முன்னிறுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார். ஒரு முறை இயேசு ஆண்டவர் போய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நற்செய்தியை நாம் வாசிக்கிறோம், இதோ உன்னை காண்பதற்காக உன்னுடைய தாயும் சகோதரர்களும் வெளியே காத்து கொண்டிருக்கிறார். இயேசு சொல்கிறார், யார் என்னுடைய சகோதரர்கள், யார் என்னுடைய தாய்? இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே என் தாயும் சகோதரர்கள் சொல்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதுமாக, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்த முழுவதுமான ஒரு பெண்மணி யாராக இருக்க முடியும் என்றால் அன்னை கன்னிமரியாள். இத்திருத்தலத்தினுடைய பாதுகாவலியாக இருக்கின்ற ஆரோக்கிய தாயை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு சம்பவமும் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் நடக்க முடியாது. இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று வாக்குறுதி இறை வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அன்னை கன்னிமரியாள் கலங்கினாள். காரணம், திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி கலங்கிய நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற ஒரு இறை வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அந்த இறை வார்த்தையை பற்றி கொள்கிறார் அன்னை கன்னிமரியாள். அந்த இறை வார்த்தையை பிடித்துக் கொள்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னையினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள், அன்னையினுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ ஏளனங்கள், இவையெல்லாம் தாங்குவதற்காக அன்னை கன்னிமரியாள் பிடித்து கொண்ட இறை வார்த்தை தான், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை, இயேசு ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகின்ற வரை கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவசித்தவள் அன்னை கன்னிமரியாள். எனவே இறை வார்த்தை உன்னை பாதுகாக்கும், இறை வார்த்தை உனக்கு சுகம் தரும், இறை வார்த்தை உன்னை பராமரிக்கும், இறை வார்த்தை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த எலியாவுடைய வாழ்க்கையிலே அதே வார்த்தையை, அந்த வார்த்தையினால் பாதுகாக்கப்பட்டார், பராமரிக்கப்பட்டார். எனவே நீங்களும் நானும் இறை வார்த்தையை தொடுகின்ற பொழுது அது நம்மை பாதுகாக்கும், நம்மை வழிநடத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இன்று அன்னையினுடைய ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். திருமண காரியத்தை குறித்து நீங்கள் வந்திருக்கலாம். என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டும். நீங்கள் சொல்லி பாருங்க, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, அங்கே திருமணம் நடக்கும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே ஒரு வேலை அலுவலகத்திற்கு செல்கின்ற பொழுது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி பாருங்கள். இறை வார்த்தை அந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தரும். எனக்கு சுகம் இல்லை, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன்,
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, அந்த நோய் உனக்கு சுகமாகும். எனவே இதுதான் இறைவார்த்தையின் வல்லமை, இதுதான் இறைவார்த்தையினுடைய உயிர். எனவே ஆண்டவர் என்னாலும் அந்த வார்த்தையின் மூலமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாமும் ஆண்டவரிடம் பேசுவோம், ஆண்டவர் நம்மோடும் பேசுவார். எனவே அந்த சூழ்நிலையிலே எப்படி அன்னை கன்னிமரியால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னார்களோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்ல பழகி கற்றுக்கொள்வோம். அப்பொழுது எல்லா விதமான தீமைகளிலும் ஆண்டவர் இனிமை பாதுகாப்பார். எனவே இத்தகைய ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலியினி கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியினி கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தேன். பலியினி கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியினி கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சகோதரி, உங்களுடையதுமான இந்த காலை நேர திருப்பலி எல்லாம் நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முதல் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மது மாட்சியை மீதுபடுத்தாதினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: மன்னகமும்
வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இந்த பலிபீடத்திலே மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு திறந்த பரிசுத்த இரத்தத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய எவ்வகையிலும் தகுதியற்றவளாக நாங்கள் இருந்தாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் உயிரோடு இந்த பலிபீடத்துக்கு முன்பாக நினைவு கூறுவதற்காக ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நீர் எங்களுக்கு வாக்களித்த ஆவியின் கொடைகளால் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் இணையாத ஆத்துமாக்களையும் ஒளிமைக்கும் திருமண் என்னாலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவரை இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தோராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடி நாம் ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான மன அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு கொடுத்த அமைதியை ஒரு மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் மெய்யிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் என்னை காத்து எனக்கு நித்திய வரவழைப்பதாக. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாய் உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா, என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் விரைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாய் உன்னை தருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் வழிநடத்தி
செல்ல எங்களை கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. புனித ஆரோக்கிய அன்னையினுடைய சிறப்பு ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதையும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழகின் முழுமை தாயே, அழகையில் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமரனை மக்களில் தாயே. அழகின் முழுமை தாயே, அழகையில் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமரனை மக்களில் தாயே. இருளி சூழ்ந்திடும் போது உதய தாரகை போல, இருளி சூழ்ந்திடும் போது உதய தாரகை போல, அருளே நிறைந்த மரியே, அருள்வழி காத்திடுவாயே. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே